ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி இவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் மானிய கடன் கொடுக்குறாங்க. இந்த தொழில் செய்கிறவர்களுக்கு, அதாவது தமிழக அரசாங்கம் ஒரு தொழிலை பற்றி கொடுத்துருக்காங்க. தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் தொழிலை தான் சொல்லியிருக்காங்க. 3 லட்ச ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அனைத்து மாவட்டத்திலையும் இது மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த திட்டத்தில் சேரணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கான தகுதி என்ன? எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? என்ன தொழில் அது? இதற்கு முதலீடு எவ்வளோ ஆகும் என்ற முழுமையான தகவலை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்படி விண்ணப்பிக்கலாம் என்ற முழுமையான தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவட்டத்தை சேர்ந்தவரா, பிசி எம்பிசியா, லட்டு மாதிரி 3 லட்சம் மானியம் விண்ணப்பிப்பது எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, சேலம், தேனி, நீலகிரி இந்த மாவட்டத்திலாம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா உங்கள் மாவட்டத்தில் போயிட்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினருக்கு 3 லட்சம் வரையும் மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிதியை பெற விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பார்க்குறீங்க. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க. இதை அனைத்து மாவட்டத்திலையும் இது தருமபுரி மட்டும் இல்லை, அனைத்து மாவட்டத்திலுமே இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட வகுப்பினருக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றும் விதமாக நவீன சலவையகம், அதாவது லாண்டரி நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி லாண்டரி சலவையகம் அமைக்க தமிழக அரசு நிதி உதவியுடன் புதுமையான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. நவீன சலவையகம் அமைப்பதற்கான தேவையான இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் பிற நிகழ்வுகள் தேவையான நிதியால் 3 லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த திட்டத்தில் சேரணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சங்கத்துக்கிட்ட போய் கேட்டிங்கனாக்கா அவங்களே கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எதை போய் அப்ரோச் பண்ணணும், யாரை போய் அப்ரோச் பண்ணணும், இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இத்திட்டத்தின் விண்ணப்பிக்க 10 நபர்கள் கொண்ட ஒரு குழுவாக செயல்பட வேண்டும். இக்குழு உறுப்பினர்கள் ஆண்டு வருமானம் 1 லட்சம் மிகாமல் இருக்க வேண்டும். மேற்படி திட்டம் மூலம் பயன்பெற விரும்புபவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலர்களும் அணுக வேண்டும் என மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்திருக்காங்க. தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அதில் பெண்கள் முன்னேற்றத்துக்கான 50,000 மானியம் வழங்கப்படுகிறது. அது ஒரு திட்டமும் இருக்குது. அந்த திட்டத்தை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த திட்டத்தை பற்றி பார்க்காதவங்க லிங்க்கு கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா ஐ பட்டன்லையும் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழக அரசாங்கம் அழைச்சிட்டு வராங்க. இந்த திட்டத்தை பற்றி மேலும் தகவல் வேணும் சார், இந்த திட்டத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் சார் என்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த தொழிலை பற்றி தொடங்கணும் சார், இந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் சார், எப்படி சார் ஆரம்பிக்கலாம், யாரை போய் அப்ரோச் பண்ணால் கிடைக்கும் சார் என்று கேட்குறவங்களுக்கு கண்டிப்பான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், வீடியோ கொடுக்குறேன். அது கமெண்ட் மூலமாக போனதுனா எனக்கு நல்லாயிருக்கும். எதனாலனா நம்ம ஒரு வீடியோ போடுறோம், நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. இது மாதிரி கமெண்ட்டில் கேட்க ஒரு 10 பேர் கேட்டால் கூட போதும், நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருவேன். டெஃபினட்டாக அந்த ஆஃபீஸரை போய் பார்த்து ஒரு பேட்டி எடுத்து கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த கமெண்ட்டை நீங்கள் கொடுக்கறதுல மூலமாக தான் இந்த தொழிலை செய்யணுமா இல்லையான்றது, விருப்பம் இருக்கா இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சால் தான் அந்த தொழிலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். விருப்பம் உள்ளவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த தொழிலை பற்றி மேலும் தகவலுக்கு நம்ம கமெண்ட்டில் சொல்கிறத பேஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.